ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னியோட மூவியில் நான் ஒரு மூவி ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த மூவி வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் இந்த மூவி பார்க்கலாம். என்ன மூவி அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, ஆமாம், நான் வந்து இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ண போகிறது ஒரு தமிழ் மூவி, 96 மூவி. இந்த மூவியோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரி தான். ஆனால் ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி, ஒரு அன்ரெக்வெட்டடான லவ் ஸ்டோரி. 2 எக்ஸ் லவ்வர்ஸ் திரும்ப மீட் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அவங்க பிஹேவியர், அவங்க 2 பேத்துக்குள்ள இன்னுமே அந்த லவ் இருக்குது. ஆனால் வந்து சிச்சுவேஷன்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் த்ரிஷா ஜானுங்கிற கேரக்டர் வந்து ஆல்ரெடி மேரிட். ஷீ இஸ் ஹேவிங் அ 8-year-old டாட்டர். ஆனால் வந்து விஜய் சேதுபதி ராம் அந்த கேரக்டர் வந்து அவரால் வந்து மூவ் ஆன் பண்ண முடியலை லைஃப்பில். அவர் எல்லா ஃபீமேல்ஸையுமே நீங்கள் அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும், எல்லா ஃபீமேல்ஸையுமே வந்து ஜானு கூடவே கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் அவரே வந்து ஜானு மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு நம்ம எங்கேயுமே செட்டில் பண்ணக்கூடாது லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இமோஷனோட லைஃப்பில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப 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 ஒரு க்ளீனான ஸ்டோரி. எங்கேயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அந்த ஃபிசிக்கலான மூமெண்ட்ஸ் எங்கவுமே இல்ல. த்ரூ அவுட் த மூவி நான் சொன்ன மாதிரி த்ரிஷா இஸ் அ மதர் டு அ 8-year-old அண்ட் அந்த ஃபேக்ட்ட வந்து ரெஸ்பெக்ட் பண்றாரு அட் ஆல் பாயிண்ட் ஆஃப் டைம். நீங்க பார்த்தீங்கன்னா, ராமோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, அட் ஆல் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹிஸ் பிஹேவியர் இஸ் சச் தட் நம்மளோட எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்களோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஷார்ட்டாக சொல்லணும், இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இது வந்து 2 ஸ்கூல் டேஸ் லவர் வந்து 22 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 22 இயர்ஸில் என்ன நடந்தது, அவங்க 2 பேரும் ஸ்கூல் டேஸில் ஏன் சேரலை அப்படிங்கிறது தான் கதை, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இவங்க வந்து ஸ்கூலில் ஒரு சிச்சுவேஷன்னால அவர் வந்து சொல்லாமல் ஸ்கூல் மாறி போயிடுவார். இவங்களும் ரொம்ப தேடுவாங்க. அவரும் வந்து ரொம்ப இவரை சுற்றி சுற்றி வருவார். ஆனால் அவர் வந்து எப்போவுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருப்பார். ஒரு கட்டத்தில் அவர் வந்து சொல்லவும் செய்வார். ஆனால் வந்து அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி அந்த கம்யூனிகேஷன் வந்து அவங்க கிட்ட ரீச் ஆகாது. இதுதான் மூவியில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே. அண்ட் அந்த ட்விஸ்ட்டை ஜானுங்கிற கேரக்டர் வந்து ஒருவேளை அந்த கம்யூனிகேஷன் எனக்கு ரீச் ஆயிருந்ததோ, ஒருவேளை நான் வந்து லவ்வை அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நம்ம ஃப்யூச்சர் என்ன இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க அந்த ஒரு சீனில் சொல்லுவாங்க. அது வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். தியேட்டரில் கிளாப் பண்ணாத ஆளே இல்லை அந்த சீனுக்கு. அதே மாதிரி வந்து ஒரு சில இடத்துல வந்து ஜானு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க. ராம்ங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பார். அவர் வந்து எதுவுமே கம்யூனிகேட் பண்ண மாட்டார். ஸோ ஜானு கம்யூனிகேட் பண்ணும்போதுமே அவருக்கு நிறைய இடத்துல ரிவர்ட் பண்ண தெரியாது. ஸோ அந்த மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரூமில் நான் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நான் போகிறேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் உன்னை பிக் பண்ணிக்கிறேன், ஐ ட்ராப் யூ டு த ஏர்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கொடுப்பாரு. அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். என்னடா நம்ம 22 வருஷம் கழிச்சு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம் நம்ம இவரை மீட் பண்ணுறதுக்கு, அண்ட் திஸ் இஸ் ஹவு ஹீ இஸ் பிஹேவிங். ஏன் வந்து ஹீ இஸ் நாட் வில்லிங் டு ஸ்பெண்ட் டைம் வித் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஹர்ட் ஆகி கோவத்தில் போயிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கே தோணும், எதுக்கு நம்ம கோவப்படுறோம், நம்ம வந்த பர்பஸ் இது தானே, மேபி வி ஷுட் மேக் அ கால் அப்படின்ட்டு அவங்க கால் பண்ணும்போது ஹீ சேஸ், நீ என்னை எங்கே விட்டுட்டு போனியோ அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. தட் கம்ப்ளீட்லி சம்ஸ் அப் ராமோட கேரக்டர். ஜானு எங்கே விட்டுட்டு போனாங்களோ அங்கே தான் இருக்காரு அவர் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னும் ஒரு சீன் இருக்குது மூவியில், வேற என்ன அவர் சொல்லுவார், லைக் உன் மேரேஜுக்கு கூட நான் வந்திருந்தேன், நீ வந்து அந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒன்று தாலி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சீன் அகெயின் ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி லாஸ்ட் சீனில் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகும்போது 22 வருஷம் கழிச்சு மீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் மட்டும்தான் இவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற சீனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னும் ஒரு சீன் வந்து ஜஸ்ட் பிஃபோர் திஸ், லைக் ஜானுங்கிற கேரக்டர் வந்து ஸ்கூல்லேருந்தே நல்லா சிங்கிங் பண்ணுவாங்க. ஸோ சிங்கிங் பண்ணும்போதெல்லாம் வந்து ராம் வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க, யமுனை யாத்திரையிலே அந்த சாங்கை பாடுங்க அப்படின்ட்டு. கடைசியில் அந்த ஜானு கேரக்டர் அந்த சாங்கை பாடும்போது தியேட்டரில் இட் வாஸ் கம்ப்ளீட் சைலன்ஸுங்க. அதே இதில் அதே ஃப்ரேமில் அப்படியே கண்டினியூ ஆகி அவங்க வந்து மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ண பார்ப்பாங்க, லைக் இவருக்கு வந்து மேரேஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ அதெல்லாமே நல்ல பியூட்டிஃபுல்லா ஒரு ரொம்ப ஜெனுவினா, ரொம்ப ஒரு ட்ரூவான எமோஷன்ஸா இருந்தது. நம்ம வந்து நெறைய இடத்துல கேள்விப்படுறதா இருக்கட்டும், இல்ல வந்து பார்க்கிறதா இருக்கட்டும், ஒரு வெறுப்புல, ஒரு சிச்சுவேஷன்ல பிரிஞ்சு போன லவ் ஸ்டோரீஸ்க்கு மத்தியில, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்னால புரிஞ்சு போன லவ் ஸ்டோரி. பட் எல்லாம் இருந்துமே, அவங்க வந்து அவங்க மனசுல அந்த ரெஸ்பெக்ட்ட வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக ஹோல்ட் பண்றாங்க இன்னுமே. அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. மனசு ஒரு மார்க்கமா இருக்கும்போது, முதல்ல ஞாபகம் வர்றது என் கே. ராமச்சந்திரனோட முகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக். லைஃபோட ரியாலிட்டிய அப்படியே பேசின மாதிரி இருந்தது. நோ ஃபேன்சி டயலாக்ஸ், நோ ஃபேன்சி கிளாத்ஸ், நோ ஃபேன்சி லொகேஷன்ஸ். இந்த மூவி வந்து முழுக்க முழுக்க ஒரு எமோஷனலான ரைடா இருக்கும். ஜஸ்ட் லைக் எனி அதர் மூவி இதுக்குமே வந்து ஒரு சில நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருந்தது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷா வந்து பீயிங் மேரிட் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இமோஷ்னலி சீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்தவங்களும் ஒரு சில பேர் இருந்தாங்க. ஹவெவர் அந்த பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. திஸ் வாஸ் த ஒன் லைக் ஐயோ என்ன லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண பீப்புள் வந்து இன்னும் அதிகம். ஸோ நீங்க வந்து எப்பவுமே வந்து டைம் கிடைச்சது ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா, ப்ளீஸ் பாருங்க. 96 மூவி கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பானா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஸோ டூ வாட்ச் அண்ட் ஷேர் யுவர் ரிவ்யூஸ். உங்களுக்கு என்ன புடிச்சிருந்தது? என்ன புடிக்கல மூவில? நீங்க எந்த சைடு? அது சூப்பரான லவ் ஸ்டோரின்னு சொல்ற சைடா? ஐயய்யோ! எமோஷனல் சீட்டிங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்ற சைடா? அப்படிங்கிற கமெண்ட்ட ப்ளீஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. வில் மீட் யூ அப் வித் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, tata, bye bye.